இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறது G+9 பில்டிங்குரிய பார்ட் 7 லெசன். தொடர்ந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5, பார்ட் 6, பார்ட் 7 இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னேன். ஆல்ரெடி வந்து ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் அப்பார்ட்மெண்ட் பில்டிங் 2 பொசிஷன் கிரியேட் பண்ணியிருக்கு. அதை நம்ம இப்போ எப்படி வந்து 9 ஸ்டோரி, அதாவது இன்னும் 9 ஃப்ளோரையும் ஈஸியான முறையில் எப்படி எட் பண்ணுறதுன்னு பார்க்கணும். அதை நம்ம ஃபஸ்ட்டுக்கு செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், 3Dல வச்சுக்கொண்டு செலக்ட் ஆல் கொடுங்க. செலக்ட் ஆல் கொடுத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே செலக்ட் ஆகும். இங்க செலக்ட் ஆகுனது வந்து ஃபில்டரை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா எல்லாமே இங்க செலக்ட் ஆயிருக்கு. நம்மளுக்கு ஃப்ளோர் தேவையில்லை, அது காப்பி ஆக தேவையில்லை. அதை டிக் பண்றேன். ஃபர்னிச்சர் ஐட்டம் ஓகே, வால், ஸ்டேர்கேஸ், கேஸ்வேக் எல்லாமே காப்பி ஆகணும். ஸ்டேர்கேஸ் உட்பட காப்பி பண்ணிட்டு இப்போ 103 டோட்டல் செலக்ட் ஐட்டம் செலக்ட் ஆயிருக்கு. அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. கொடுத்துட்டு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து இதில் கட்டாயம் நீங்கள் பார்க்கணும், இது காப்பி ஆகக்கூடாது. அது ஃப்ளோர். இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மோடிஃபைல காப்பி ஆகின உடனே இங்கே நீங்கள் காப்பி கொடுத்துட்டு இங்கே காப்பி டு கிளிப் போர்ட் இதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால், கிளிக் பண்ணிட்டு அதுக்கு பிறகு இங்கே வாங்க. அலைன் டு செலக்ட் லெவல் அது பண்ணீங்கன்னு சொன்னா வந்துட்டு நீங்க இப்போ உதாரணத்துக்கு இது லெவல் 1ல தான் இருக்கு. அடுத்தது லெவல் 2க்கு தேவை. அடுத்தது கண்ட்ரோலர் லெவல் 3, லெவல் 4, லெவல் 5, லெவல் 6, லெவல் 7, 8, 9, 10, 11 இவ்வளோத்தையும் கொடுத்துட்டு ஓகே பண்ணுங்க. ஓகே பண்ணீங்கன்னு சொன்னா இங்க இருக்கிற கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரி அப்படியோ ஓட்டோவா காப்பி ஆயிடும். 9 ஃப்ளோரும் கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம இங்க ஆல்ரெடி G+9 ஸ்டோரி பில்டிங் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரையும் பார்க்குறோம். கிரீட் லைன்ல இருந்து ஓகே இப்போ கொடுத்தீங்கன்னு சொன்னா நம்ம ஓகே. இப்போ பாருங்க, இது வந்து G+9 ஸ்டோரி. இது வந்து எக்ஸ்ட்ராவா டெரஸ் அதுக்கும் ஒரு ஃப்ளோர் எட் பண்ணப்பட்டிருக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மேல உள்ளது நம்மளுக்கு தேவையில்லாத டெரஸ் ஏரியா. டிலீட் பண்றேன். இங்க போய் அதே மாதிரி ஃபில்டர் போனீங்கன்னு சொன்னா செக் நோன் பண்ணிட்டு டோர் கிரீட் தேவையில்லை. அழிகிறது நம்ம ஸ்டேர்கேஸ், ரயிலிங், அதேமாதிரி ஸ்டேர் அண்ட் எல்லாமே வந்து டிலீட் ஆகும். ஓகே, ஃபர்னிச்சர் ஐட்டமும் டிலீட் ஆகணும். செலக்ட் ஆல் கொடுத்துட்டு ஃபில்டர் போயிட்டு ஃபர்னிச்சர், பிளம்பிங், மிக்சர், ட்ரைலிங், ப்ரோசபிட் எல்லாமே ப்ரோசபிட் தேவையில்லை. அப்ளை ஓகே.
அது வந்து டெரஸ் ஏரியா மொத்தமாக. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே, இது வந்து G+9 ஸ்டோரி அப்பார்ட்மெண்ட் பில்டிங். இதெல்லாம் கிளிக் பண்ணிட்டு கிரிட் லைன் வந்து ஹைட் பண்ணுறேன், ஹைட் கிடைக்குது. அடுத்தது வந்து இதில் போயிட்டு நீங்கள் ஈஸ்ட் எலிவேஷன் போனீங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு எலிவேஷன் போயிட்டு இங்கே நம்மளுக்கு தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த லிஃப்டில் வந்து டாப் ஏரியா தேவை, அது ஒரு 10 அடி வரணும். அப்போ நீங்கள் லெவல் ஆர்கிடெக்சர் போயிட்டு லெவல் கிரியேட் பண்ணுங்கள். இதை வந்து டீட்டெயில் இருக்கு. ஓகே, இது வந்து ஹெடிங் லைன் ஹைட் பண்ணிட்டு இன்னொரு லெவல் வந்து கிரியேட் பண்ணுறோம். எனக்கு ஒரு 10 feet வர மாதிரி. ஓகே, லிஃப்டில் டாப் ஸ்லோப் போகிறதுக்கு. ஓகே, இப்போ வந்து நீங்கள் 3D வியூவில் போயிட்டு பார்த்துட்டு இந்த லிஃப்ட் வாலை செலக்ட் பண்ணுங்க. லிஃப்ட்டுக்கு நான் செப்பரேட்டாக கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுத்துட்டு விசிபிலியன் வியூ கொடுத்துட்டு இதில் வந்து டாப் கன்ஸ்ட்ரைனை சேஞ்ச் பண்ணுங்க, லெவல் 14 வரைக்கும். ஓகே, இது லிஃப்ட்டுக்குரியது. இப்போ அதுக்கு நீங்கள் டாப்பில் ஸ்லேப் கான்டாக்ட் பண்ண வேண்டி வரும், அதை பண்ணணும். அதுக்கு வந்து நம்மளுக்கு இப்போ ஈஸ்ட் எலிவேஷன் போனீங்கன்னு சொன்னால் இது லெவல் 14 லெவல் 1 இருந்து இருக்குது. இது நம்மளுக்கு இப்போ வர வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டாப் லெவல்னு போட்டுக்கொள்கிறேன். இதில் வந்து லெவல் 12 கொடுத்தா ஓகே, லெவல் 12. இப்போ இதுக்கு லெவல் 12 ஒரு ஸ்லேப் எட் பண்ணுறேன்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ராஜெக்ட் ப்ரௌசரில் லெவல் ஆப்ஷன் இருக்குது. லெவலில் வந்து ஃப்ளோர் பிளான் இருக்குது, சீலிங் பிளான் இருக்குது. இதில் வந்து லெவல் 12 இங்கே ஷோ ஆகலை. இங்கே வந்து பிளாக் கலரில் இருக்கிற லெவல் ஷோ ஆகுது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வியூ ஆப்ஷன் போயிட்டு பிளான் வியூ போயிட்டு எந்த பிளான், அதாவது ஃப்ளோர் பிளான், ஸ்ட்ரக்சரல் சீலிங் பிளான், ஸ்ட்ரக்சரல் பிளான், நம்மளுக்கு ஃப்ளோர் பிளான் இருக்குது. இது ரெண்டும் ஷோ ஆகலை. அது ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு நீங்கள் ஓகே பண்ணீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து ஓகே லெவல் 12க்குரிய ஆப்ஷன். அடுத்து வந்து லெவல் 11 கிளிக் பண்ணிட்டு எனக்கு வந்து இங்கே தேவை இதுக்கு தான் இது ஸ்லேப். அதுக்கு நான் எட் பண்ண போகிறேன். இப்போ ஆர்கிடெக்சரல் போயிட்டு ரூஃப்ஸில் போயிட்டு சப்மிட் பண்ணின்னு சொன்னேன். அதுக்கு முதல்ல நீங்கள் ஆப்ஷனை பார்த்துக்கொள்ளணும். இது எங்கே வந்து ப்ரூஃப் சப்மிட் எட் பண்ணணும். ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு சேஞ்ச் ஆகிக்கொள்ளுங்க லெவல் 12. இப்போ வந்து இங்கே போயிட்டு ஓகே என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு 2 feet வந்து அதுக்கு சன்செட் எக்ஸ்டர்ன் ஆகிற மாதிரி கொடுக்குறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ சென்டரில் தான் நான் டிலீட் பண்ணுறேன். இப்போ 3D வியூவில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இருக்குது. நான் இது ஃபினிஷ் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து லிஃப்ட்டுக்குரியது ஓகே. அது வந்து இதுக்கு வரணும், அடுத்த சைட்டுக்கும். இது வந்து லெவல் 12 போயிட்டு இதை வந்து கிளிக் பண்ணிட்டு மிரர் எடுத்து நம்ம சென்டர் தெரியும். ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்தா சென்டர். இப்போ ஓகே, இப்போ வந்து செக் பண்ணிங்கன்னா ஓகே. இது நம்ம G+9 ஸ்டோரி பில்டிங். இதில் வந்து இங்கே மாசிங் இன்சைட் இருக்கு. இதில் வந்து G+100,000 பில்டிங் ஆட் பண்ணுறது வெரி ஈஸி. நான் நினைக்கிறேன் ஒரு 10 minutes அப்படிக்குள்ளே வந்து ஃப்ளோர் ஆர்கிடெக்சரல் டிராயிங் மாடிஃபை பண்ணிடலாம். இது வந்து
நார்மல் மெத்தட் வந்து வளமையாக கிரியேட் பண்ணுறது. அந்த மாசிங் அண்ட் சைட்டிங் போயிட்டு சில மாஸ் பில்டிங் வந்து நம்மளோட வேண்டிய ஷேப்புக்கு டிசைன் எட் பண்ணிக்கொள்ளலாம். உதாரணம் ட்விஸ்டட் பில்டிங், அதே மாதிரி நிறைய ஆர்னமெண்டல் ஷேப்பில் சாய்வு கோபுரம் அதெல்லாம் செய்கிறது வந்து இந்த மாஸ் அண்ட் சைட்டில் வச்சு இந்த கேட்டகரியில் அதை அடுத்த ஒரு கிளாஸில் ஃபுல் டியூட்டோரியலை பார்ப்போம். இப்போ இது தெளிவாக விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தா, மேலே இது வந்து இதுக்கு வந்து ஒரு ஹேண்ட் ட்ரைவ் செட் பண்ண போகிறோம். டாப் ஏரியா அது நம்ம என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் சேம் தான். இது வந்து நம்மளுக்கு இருக்கிற இன்ஸ்டாலேஷன் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது லெவல் 11 இருக்குது. லெவல் 11க்கு இதே ஹேண்ட் ட்ரைவில் நெட் பண்ணுறேன்னு சொன்னால் போங்க போயிட்டு ஹேண்ட் ட்ரைவில் காப்பி பண்ணுங்க. காப்பி அதேமாதிரி இதுவும் காப்பி பண்ணுங்க, ரெண்டையும் காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிவிட்டு காப்பி செலெக்ஷன் கொடுத்துட்டு வளமையானதாக பேஸ்ட் பண்ணிவிட்டு அலைன் டு செலக்ட் லெவல் எனக்கு எங்கே தேவை 11ல் தேவை. இப்போ ஓகே. இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே வந்து லெவல் 11ல் வந்து இருக்கிற ஹேண்ட் ட்ரைவ் வந்து ஹைட் போகாது. அதுக்கு ஆஸ் பர் ஸ்ரீலங்கா யூடிஏ ரூல்ஸின் படி ஒரு 6 feet உயரம் வரணும் டெரஸ் ஏரியாவுக்கு, மொட்டை மாடிக்கு. அதை எப்படி நம்ம இங்கே எட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அது எப்படி அதே ஹேண்ட் ட்ரைவில் எப்படி 7 அடி ஆக்குறதுன்னு பார்ப்போம். அது ஆல்ரெடி நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. லெவல் 11 போய்த்து அதுக்கு பிறகு இதையும் செலக்ட் பண்ணிட்டு எடிட் ஆப்ஷன் போய்த்து ஒரு டூப்ளிகேட் ஒன்று பண்ணுங்க. ஹேண்ட் ட்ரைவ் 3 போட்டுட்டு இது வந்து டாப் ஏரியா. ஓகே, அப்ளை கொடுத்துட்டு இப்போ இது வந்து எடிட் ஆப்ஷன் போங்க. ஸ்ட்ரக்சர் இதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்குது பாருங்க. ரயில் 1 வந்து மேலே உள்ளது. எனக்கு இது ஒரு 6 அடிக்கு தேவை. ஓகே, இது ஒரு 3 அடி போடுங்க. இப்போ வந்து அப்ளை ஓகே கொடுத்துட்டு இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு இது டொப்புக்கு வந்துருக்கீங்க. டொப்பு வந்து ஹார்ட் பால் தானே, அது வந்து கொஞ்சம் 7 feet கட்டாயம் தேவை. இப்போ இதுவும் ஓகே. நெக்ஸ்ட் நான் இதை வச்சுக்கிட்டு இது வந்து ஹேண்ட் ட்ரைவ் கிளாஸ் பேனல் பிராக்கெட்ஸ் இது 1. அடுத்தது இப்போ நான் எட் பண்ணது டாப் ஏரியா. ஓகே, நம்ம இதிலே வச்சு வந்து சேஞ்ச் பண்ணோம்னு பார்த்தா பாருங்க. எடிட் ஆப்ஷன் போயிட்டு டூப்ளிகேட் எடுக்காம இங்கே கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 6 feet கொடுத்துட்டு அப்ளை பண்ணேன்னு சொன்னால் இவர ஆல்ரெடி உள்ள எல்லாத்துக்குமே அப்ளை ஆயிடும். இது நம்மளுக்கு தேவை. நம்மளுக்கு தேவை வந்து மேலே டப்புக்கு மட்டும்தான். வளமையான ஹேண்ட் ட்ரைவ் வந்து 3 feet இருந்தால் போதும். நான் பேக் போகிறேன். ஓகே, இப்போ அடுத்து நம்ம செய்ய போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஓகே. அடுத்து வந்து லெவல் 1 போங்க. லெவல் 1 போனீங்கன்னா நம்ம ஸ்ட்ரக்சரை லிஃப்ட் பண்ணுவோம். இவ்விடத்துக்கு வந்து இதில் வந்து தூண் நெட் பண்ணணும் கட்டாயம். இது இங்கே 3D வியூவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வழங்கும். இங்கே ஸ்டேர்கேஸுக்கு தூண் இல்லை. 2 பக்கமும் எப்படி எட் பண்ணுறது ஃபர்ஸ்ட்டு அதை பார்ப்போம். அதுக்கு முதல் ஆர்கிடெக்சர் போயிட்டு ஒரு கிரேட் லைன் நெட் பண்ணுறேன்னா இந்த இடத்துக்கு ஃபுல்லாக இதை அடிப்பது. இப்போ எனக்கு இவ்விடத்துல தூண் கட்டாயம் தேவை. இங்கேயும் இந்த இடம் அதை நம்ம எட் பண்றேன்னு பார்ப்போம். அதுக்கு முதல் இதை வந்து நான் இங்க வந்து அலைன் பண்றேன். மடிஃபை போயிட்டு அலைன் டூல் போயிட்டு இதுக்கு நேருக்கு எனக்கு இது வரணும். ஓகே,
சாரி ஸ்டேர்கேஸ் ஃபுல்லா கிளிக் பண்ணப்படணுமா அதுக்கு லைன் போங்க இதுக்கு நேர்க வரணும் இல்லை நீங்க எல்லாரும் மூவ் ஆக்கி கொள்ளலாம் இதை கிளிக் பண்ணிட்டு மூவ் பண்ணுங்க ஸ்டேர்கேஸ் ஃபுல்லா ஓகே இதே வந்து ஃப்ளோரையும் எடிட் பண்ணிக்கொள்ளுங்க சொன்ன ஆரம்பத்தில் நான் சொல்லியிருப்பேன் இதுக்கு நேர்கா வரதுக்கு அது அலைன் டூல்ஸ் போயிது ஓகே ஃபினிஷ் அதே மாதிரி இதையும் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க மூவ் ஆகிக்கொள்ளுங்க மூவ் நெக்ஸ்ட் இதையும் எடிட் ஃப்ளோர் எடிட் பண்றேன் தொடர்ந்து வீடியோ பார்த்தாக்கள் வழங்கியிருக்கும் எல்லாம் ஓகே இப்போ 3D view finish இது ஒரு அபார்ட்மெண்ட் பில்டிங் கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு போர்ஷன் இருக்கு இங்கல ஒரு ஃபேமிலி அங்கல ஒரு ஃபேமிலி மொத்தம் வந்து 10 20 இதுக்கு அடுத்து வந்து கிரவுண்ட் லெவல்ல இருக்குன்னு சொன்னா இந்த பொசிஷன்ல இன்னொரு அபார்ட்மெண்ட் வரும் இதே டிசைன்ல ஓகே அடுத்து நம்ம இதுக்கு தூண் நெட் பண்ண போறோம் எது வரையும் பாத்தீங்கன்னு சொன்னா எது வரையும் பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு இங்க லெவல் 12 வரைக்கும் ஆகவே பேஸ் லெவல்ல இருந்து நான் இப்போ பண்றேன் ஆர்கிடெக்சரல் போயிட்டு இது வந்து தோன் வந்து கெப்பாசிட்டியான ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் தருவார் நான் உதாரணத்துக்காக ஹெட் பண்றேன் ஒரு தம் ரூல்ஸ் படி எனக்கு அது வந்து 1.5 அடி தூண் ஹெட் பண்றேன் இவ்விடத்து ஓகே ஒரு அடி தூண் ஹெட் பண்றேன் 1.5 அடி அல்லது ஒரு அடி உதாரணத்துக்காக அப்போ குளம் போயிட்டு ஆர்கிடெக்சரல் போயிட்டு இதை வந்து இதே பண்ணல போயிட்டு டூப்ளிகேட் பண்ணுங்க எடுத்துட்டு இதை வந்து 1 feet வச்சுக்கொள்ளுங்க ஒரு அடி 3 inch 15 inch into 15 inch அதே மாதிரி இங்கே ஓகே பண்ணிட்டு இங்கே சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க 15 inch இது வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் தான் உங்களுக்கு தருவார் அப்ளை ஓகே இப்போ வந்து இந்த தூணை வந்து நான் ஹெட் பண்ண போறேன் கொள்ளலாம் ஆர்கிடெக்சரல் இந்த இதில் இருக்கு எங்கே வரையும் போகணும் ஹைட் தான் எல்லாமே செக் பண்ணிக்கொள்ளணும் பேஸ் லெவல்ல இருந்து ஹைட் எவ்வளோ போகணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் லெவல் 12 வரையும் போகணும் ஓகே இப்போ வந்து எனக்கு இவ்விடத்தில் எங்கே தூண் தேவை ஹெட் பண்ணுறேன் இங்கேயும் தேவை ஓகே இவ்விடத்துல தேவை இது ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் தான் டிசைன் பண்ணா நான் உதாரணத்துக்காக ஹெட் பண்றேன் இப்போ வந்து 3D வியூல செக் பண்ணி பாருங்க ஓகே இந்த ஏரியாவுக்கும் சேர்த்து இந்த ஸ்லாப் ஹெட் பண்ணி போடணும் ஏன்னு பாத்தீங்கன்னா அது ஸ்டேர்கேஸ் ஏரியா லெவல் 1 போயிட்டு அதே மாதிரி இங்க பாருங்க 3D வியூல இங்க போற மாதிரி இந்த சைடுக்கு ஒரு தூண் தேவை இதுல இருந்து அப்ப இதுலயும் ஹெட் பண்ண வேண்டி வரும் கொலம் போயிட்டு ஆர்கிடெக்சர் கொலம் போயிட்டு அதே தூண் இதுல வந்து நான் தூண்ற
கொளுத்துற இதை வந்து நாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் தேவைக்கேற்ற மாதிரி. ஓகே, அடுத்து நம்ம பார்க்குறது இந்த ஸ்டெப்ஸ் என்னன்னா, டேக் ஆஃப் குவான்டிட்டி எடுக்கும்போது இந்த பால் வந்து வரக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை எப்படி கட் பண்ணுறது, தூணுக்குள்ளே வர க்ரோஸ் ஏரியான்னு பார்ப்போம். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மாடிஃபை வைத்து ஜாயின் வைத்து ஸ்விட்ச் ஜாயின் ரோலர் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணி ஓகேங்க பாருங்கள். அதேமாதிரி அடுத்த ஷூ இருக்கும். ஓகே, இதுக்கு மேக் பண்ணு. சாரி, ஒவ்வொன்றா தான் செய்ய வேண்டி வரும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே, எல்லாமே ஓகே. இப்போ வந்து இங்கே இந்த தூண் ஓகே. இப்போ 3D வியூ செக் பண்ணுறேன். இதுக்கு வந்து இந்த ஃப்ளோர் வந்து எடிட் ஆப்ஷன் போய்ட்டு எடிட் போகிறேன். லெவல் 12 போயிட்டு சாரி 11க்கு போனால் ஈஸியாக. இப்போ இதை வந்து நான் இதிலேருந்து ஒரு 2 feet எடுக்கிறேன். அதுக்கு வந்து ஆஃப் செட் பிக்ஸ் லைன் போயிட்டு ஆஃப் செட் போயிட்டு 2 அடி கொடுக்கும். 2 அடி கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் எனக்கு இந்த தூணில் இருந்து இங்கே 2 அடி வரணுமா. ஓகே, இப்போ வந்து சிம்பிள் ட்ரிம் கார்னர் போயிட்டு இது ட்ரிம் பண்ணிக்கலாம். இதை டிலீட் பண்ணிங்கன்னா ஓகே. இப்போ ஃபினிஷ். இப்போ 3D பாருங்க. இப்போ ஓகே. அடுத்தது என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து இந்த ஏரியா, இந்த 2 ஏரியாவுக்குமே நாம் இதுக்கு கலசா இருக்கிறதுக்கு வேண்டிய ஒரு வால் போயிட்டு கிளாஸ் ஒன்று பண்ணுறேன். எக்ஸ்டோரியர் கிளாஸ் போயிட்டு எனக்கு இது லெவல் எங்கே வரணும்னு சொன்னால் லெவல் 12 வரையும் மேக் பண்ணணும். லெவல் 1ல் இருந்து எனக்கு இந்த இடத்துல இருந்து வெச் ஆகணும். இப்போ வந்து 3D பாருங்க. இந்த வந்து கிளாஸ் செட் பண்ணிருக்கு. இதை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். கிளிக் பண்ணிட்டு ப்ரொஃபைல சேஞ்ச் எக்ஸ்டீரியர் கிளாஸ்ன்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஓகே, தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். கொடுத்துட்டு இதை வந்து ஸ்டோர் ஃப்ரண்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஓகே. இப்போ ஓகே. நெக்ஸ்ட் எனக்கு எங்கேயும் இந்த சைடுக்கும் தேவைன்னு சொன்னா லெவல் 1 போயிட்டு இதை வந்து நீங்க மூவ் பண்ணிக்கொள்ளலாம். மாடிஃபை வைத்து அலைன் போயிட்டு இதுக்கு தான் இது வரணும்னு சொன்னா மூவ் ஆப்ஷன் பார்டர் இருக்கிறது. ஓகே, இப்போ 3D செக் பண்ணு. ஓகே, இந்த தூண் எல்லாமே ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி விசிபிள் கொடுத்துட்டு EGL கொடுங்க. ஆர்கிடெக்சரல் ட்ராயிங். ஓகே, ஸ்ட்ரக்சரல் இல்லை, கிளியராக வளர்ந்துருக்கு. இங்கால ஓகே அப்பார்ட்மெண்ட் ட்ராயிங். அடுத்தது லெவல் 1 போயிட்டு இதே கேட்டகரி அங்கால வரணும்னு சொன்னால் இந்த தூணை கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு செலக்ட் ஆல் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துட்டு விசிபிள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் லிஃப்ட்டுக்குரிய தூண் எல்லாமே நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இதில் இந்த சென்ட்ரல் லைன் இதான் கொடுத்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே மிகதாயிரும். இப்போ வந்து இதில் வந்து ஒரு செய்யணும் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து டேக் ஆஃப் குவான்டிட்டி எடுக்கும்போது இந்த க்ளாஸ் செக்ஷனுக்குள்ளே வர வாலை கட் பண்ணுறதுக்கு வேண்டிய மாடிஃபை போயிட்டு ஜாயின் போயிட்டு ஸ்விட்ச் ஜாயின் பார்டர் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நான் ஓகே. அடுத்து இதையும் ஓகே. நெக்ஸ்ட்
ஓகே, இப்போ வந்து 3D வியூவை பாருங்க. இங்க வந்து இந்த வால் வந்து வரணும். இங்க வெளியே லெஃப்ட் பண்ண வால் இதை வந்து மிரர் பண்ணிட்டு வளமையானதுதான் பிக் மிரர் பாயிண்ட். சென்டர் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், இது சென்டர். இப்போ இங்கே எச்சா இருக்கும் பாருங்க. அதே மாதிரி இப்போ 3D வியூவில் பார்த்தோம்னு சொன்னா ஓகே, நெக்ஸ்ட் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவுக்கு நம்மளுக்கு ஹார்ட் வால் மாதிரி அந்த கிளாஸ் வரணும்னு நினைச்சா லெவல் 1 போயிட்டு ஆர்கிடெக்சர் போயிட்டு வால் போயிட்டு வால் ஆர்கிடெக்சரல் 13 வால் வந்து எனக்கு தேவை ஸ்டார் ஃப்ரண்ட். இதில் கிரியேட் பண்ணுறேன். இதையும் வந்து இப்போ இதையும் வந்து நான் இங்கே மூவ் ஆக்கணும். கிளிக் பண்ணிட்டு இங்கே எரோ மார்க்கை வந்து டச் பண்ணீங்கன்னு சொன்னால் மூவ் ஆகும். ஓகே, இப்போ இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் எது வரையும் இருக்கு, லெவல் 12 வரையும். இது வந்து 0 EGLக்கு ஆட் பண்ணுங்க. சாரி, EGL தவிர லெவல் 1. இப்போ 3D வியூவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே, இந்த இடத்துக்கும் அந்த கிளாஸ் வந்து ஆட் பண்ணப்பட்டிருக்கு. தேவைன்னு சொன்னால் மாத்திரமே, இது பாதுகாப்புக்காக கட்டாயம் போடணும். அப்பார்ட்மெண்ட் பில்டிங்கில் சில டைம் லிஃப்ட் யூஸ் ஆகி ஒர்க் பண்ணாட்டி ஸ்டேர்கேஸில் வருவாங்க. அதை வந்து அடுத்தது வந்து இதே வால் வந்து எனக்கு அங்காலையும் தேவைன்னு சொன்னால் அடுத்த பொசிஷனுக்கு கிளிக் பண்ணிட்டு தெரிஞ்சதுக்கு சென்டர் இது கிளிக் பண்ணீங்கன்னா மிரர் எடுத்தீங்கன்னா நான் ஓகே. இப்போ செக் பண்ணி பாருங்க. நீங்கள் அடுத்தது வந்து செய்யணுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்லேபை வந்து ஸ்டேர்கேஸ் கிளிக் பண்ணுங்க. அது லெவல் 12 போயிட்டு இதை வந்து டிலீட் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணிட்டு மிரர் எடுங்க. ஓகே, இப்போ 3D வச்சு ஓகே. அபார்ட்மெண்ட் பில்டிங் இப்போ கிரியேட் பண்ணிருக்கோம். எத்தனை ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா G+9 10 ஸ்டோரி. இது உண்மையான பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே மாதிரி போர்ஷன் வந்து இங்காலையும் வரும். அதையும் எட் பண்ணுவோம். இப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்துருக்கிறது இது. நான் இங்கே பாருங்க, நெட்வொர்க் போய்த்து இது ஒரு பொசிஷன். ஓகே, அடுத்த இது ஒரு நபருக்குரியது. 2 பில்டிங் 2 பேருக்குரியது தான் இது, 2 ஃபேமிலி. அதே மாதிரி இப்போ இன்டூ 10 அப்போ 10 அங்கே 10 20 நம்பர்ஸ்க்குரிய பில்டிங். இதே மாதிரி இது இங்கால ஒரு மிரர் எடுப்போம். அதுக்கும் வந்து 20 40 ஃபேமிலிக்குரிய அப்பார்ட்மெண்ட். 40 ஃபேமிலி இதில் வசிக்கலாம். ஒரு ஃபேமிலிக்குரியது பெட்ரூம் 1 2, அதே மாதிரி லிவிங் ஹால் 1, கிச்சன் 1. இப்போ இவ்விடத்துல வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் போனீங்கன்னு சொன்னால் லெவல் 1 போனீங்கன்னு சொன்னால் இதில் வந்து எரோ மார்க்கில் எப்படி எட் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன். நெட்வொர்க் பேஜ் போனீங்கன்னு சொன்னால் சிம்பிள் இருக்குது. இதில் போய் இந்த சிம்பிளை கிளிக் பண்ணி போய்ன்னு சொன்னால் அப். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இதை கிளிக் பண்ணிவிட்டு எங்கே இருக்கீங்கன்னு சொன்னாங்க. இப்போது இந்த ஃபேமிலி யூஸ் பண்ணுற ஸ்டேர்கேஸ் இது. இதில் உள்ள இந்த சைடில் உள்ள எல்லா ஃபேமிலியும் லிஃப்ட். இது லிஃப்ட் இன்னும் எட் பண்ணல, லிஃப்ட் எட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் கிளாஸில். அதுவும் இதில் இருக்குது. லிஃப்டோட வால் வந்து லிஃப்டோட வந்து சொல்கிற டோர் வந்து இந்த ஏரியாவில் வரும். அதையும் வந்து இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே போயிட்டு பாருங்கள். லிஃப்ட்டுக்குரிய இந்த பொசிஷன் வந்து இது காணாது, போதாது. இதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்லேப்ல எக்ஸ்ட்ரா அது என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் போயிட்டு லெவல் 2 போங்க, அல்லது ஏதாவது ஒரு லெவல் 11 போனீங்கன்னு சொன்னாங்க. இது வந்து நம்மளுக்கு இதுக்கு நேராக வரணும்.
அதுக்கு என்ன செய்யணும், அலைன் போயிட்டு இங்கே கிளிக் பண்ணிட்டு இங்கே எடுங்க. ஓகே, இப்போ வந்து 3D இதில் பாருங்க, ஸ்டேகர்ஸ் அந்த லிஃப்டை யூஸ் பண்ணுறாங்களுக்கு அந்த வே போகாது. இப்போ ஓகே, இது வந்து இப்போ அடுத்த இதுக்கெல்லாம் ஸ்லாப் எல்லாம் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னா, இதை வந்து நான் கிளிக் பண்ணிட்டு எடிட் போயிட்டு டூப்ளிகேட் ஒன்று எடுக்கிறேன், ரீநேம் ஸ்லாப் 2 எடுக்கிறேன். ஓகே, இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுத்து விசிபிள் இன் செலக்ட் வருவது இன் என்டையர் ப்ராஜெக்ட் கொடுத்தேன்னு சொன்னா ஒன்று தான் செலக்ட் ஆகும். ஏன்னா இதுக்கு நேம மாத்திட்டேன். அதே மாதிரி இந்த ஸ்லாபை பாருங்க, சாரி கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் விசிபிள் இன் வியூ, இந்த வியூவில் வந்து எல்லாமே செலக்ட் ஆகுது. அதை கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக நான் டிலீட் பண்ணுறேன்னா, டிலீட் பண்ணிட்டு இப்போ என்ன செய்ய போகிறேன், இந்த ஸ்லாப் இங்கே எட் பண்ண போகிறேன். அதை கிளிக் பண்ணிட்டு வளமையான மெத்தட் காப்பி பேஸ்ட், அதே மாதிரி பேஸ்ட் align to select level. ground floor ல ஓகே, level 1 ல ஓகே இல்லை, level 2 ல இருக்குது. அப்போ level 3, level 4, level 5, level 6, 7, 8, 9, 10, 11 வரையும் வரணும். இப்போ ஓகே சொன்னா ஓகே. இப்போ இதுல நான் இந்த ஹேண்ட் டிரைவ்ல மட்டும் இங்க எட் பண்ணி, சரி இது எடிட் ஆப்ஷன் போயிட்டு எடிட் போயிட்டு level 1 அல்லது ஓகே level 2க்கு போறேன். level 2ல வச்சு இதை எடிட் பண்றேன். ஏன்னு சொன்னா இதெல்லாம் லிஃப்டட் டோர், அது வந்து நம்மளுக்கு வேயாக தொழில் படுறதால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தேவை. பிக் போயிட்டு இதுல வந்து 2 inches கொடுத்துட்டு இங்க எட் பண்றேன். ஓகே, அதே மாதிரி இதுலயும் இந்த துண்டிக்கும் பாருங்க, இந்த துண்டு இதை டிலீட் பண்றோம். டிலீட் பண்ண அடுத்து நம்ம கொண்டு பார்க்க போறோம் ஸ்பிளிட். மோடிஃபைல இருக்கிற ஸ்பிளிட் போயிட்டு இதால கட் பண்ணணும். அதே மாதிரி இங்கேயும் கட் பண்றோம். இதை கட் பண்ணிட்டு இதை டிலீட் பண்றோம். ஓகே, நம்ம இப்போ இதை எடிட் பண்ணிட்டோம். இப்போ வந்து 3D வியூவில் பார்த்துட்டு இதை வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதை வந்து இதில் உள்ள எல்லாத்தையும் டிலீட் பண்ணுறேன். படத்திலே டிலீட் பண்ணுறோம். இதை நான் இப்போ காப்பி பண்ணுறேன். பழமையான ஆப்ஷன் காப்பி போயிட்டு காப்பி டு கிளிக் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு align to select level கொடுத்துட்டு level 2ல இருக்கு, level 3 தேவை. கண்ட்ரோலை பிடிச்சிக்கொண்டு கீழே எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணுங்க level 1. இப்போ ஓகே அப்ளை கொடுத்தீங்கன்னு சொன்னா ஓகே. இதெல்லாம் டிலீட் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா லெவல்ல அந்த ஸ்லாப் டிலீட் ஆகிருக்கு. level 11க்கு போயிட்டு இப்போ நான் ஸ்லாப் ஆட் பண்றேன்னா ஆர்கிடெக்சர் போயிட்டு ஸ்லாப் சோஃபி
ஓகே ரெக்டாங்கிள் 2 அடி ஆஃப்செட் வரணும். இது லெவல் 11ல இருக்குது, 12க்கு வரணும். இப்போ ஃபினிஷ். இப்போ பாருங்க. ஓகே, இப்போ 12ல வச்சுக்கொண்டு இதை மிரர் பண்றேன். மிரர் பாயிண்ட் தெரியும், சென்டர் இது. ஓகே, இப்போ வந்து நான் கம்ப்ளீட். இது வந்து நம்ம இதுவரைக்கும் வந்து G+9 ஸ்டோரி 10 ஸ்டோரி பில்டிங் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸ்டேர்கேஸுக்குரிய கார்ட்போர்ட், அதே மாதிரி கேமரா இதெல்லாம் மேட் பண்ணிருக்கு. அதே மாதிரி ஸ்டேர்கேஸுக்குரிய தூண். அடுத்த பாட்டை வந்து அடுத்த கிளாஸ்ல கண்டினியூவா பார்ப்போம்.